ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச்சிங். இந்த வீடியோவில் ஒரு பேசிக்கான ப்ளவுஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், யோக் அண்ட் ஸ்லீவ் இதெல்லாமே நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக இதை பாருங்கள். ஸ்லீவுக்கு கீழே யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கலாம், இல்லைனா பட்டி வச்சு இதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பாம்பாம்ஸ் இருக்கிறனால நான் அதை அப்படியே விட்டுற போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட பேக் பீஸை பார்த்துடலாம். ராங் சைடில் இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட்டையும் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கமும் டாட்ஸ் வரும். இப்போது ஒரு பட்டி எடுத்துக்கோங்க. பட்டியோட வித் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட கீழே பாட்டு இருக்கு இல்லையா, அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த பட்டி. 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹாஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறதுக்கப்புறம் அந்த பட்டியை வந்து ரைட் சைட் ஃபேஸிங் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்கணும், இல்லைனா படிமான தையல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுக்குறனால உங்களுக்கு அந்த பட்டி வந்து ஈஸியாக டேர்ன் ஆகி ஒரு நீட் ஃபினிஷிங் லுக்கு கொடுக்கும். டாப் ஸ்டிச் போடுறதுக்கப்புறம் அந்த பட்டியை வந்து கம்ப்ளீட்லி ராங் சைடில் வச்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சு வந்து ரைட் சைடில் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போது நம்ம பேக்கோட கீழே பாட்டை நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது அந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை மேலே ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸோ நான் வந்து ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு தான் டாட் பிடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீட்டாக 2 டாட்டையும் பிடிச்சிருங்க. டாட்ஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணணும். நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்டி எடுத்திருக்கேன், ஒரு பயாஸ் பீஸ் எடுத்திருக்கேன். 1.25 இன்ச்சஸ்க்கு ஒரு பயாஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பயாஸோட ரைட் சைட் ஃபேஸிங் ப்ளவுஸோட ரைட் சைட், இந்த மாதிரி ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் வச்சுட்டு 0.25 இன்ச்சஸ்க்கு அப்படியே ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பயாஸ் வச்சு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் பீஸை நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும். ரைட் சைட்லேயும் இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் 3 டாட் ப்ளவுஸ், அதனால உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர் பஸ்ட் டாட்டை வந்து பிடிக்கணும். அண்டர் பஸ்ட் டாட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கப்புறம் சென்டர் ஃப்ரண்ட் டாட்டை பிடிக்கணும். தேர்ட் டாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் டாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்ம் ஹோல் டாட்டையும் நம்ம பிடிச்சிடணும். இதே மாதிரி 2 பீஸுக்கும் பிடிக்கணும்.
ஸோ நம்ம டாட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது யோக்கோட நம்ம எப்படி இதை வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யோக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 4 பீஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் 2 பீஸ், ரைட் சைடில் 2 பீஸ். ஸோ நான் காமிக்கிற மாதிரி சென்டரில் வந்து சென்டர் ஃப்ரண்ட்டுன்னு போட்டுக்கணும் அண்ட் சைடில் வந்து எஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இங்கே 2 பீஸ் இருக்குது இல்லையா, இப்போது கரெக்டாக இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ரைட் சைடு ஆஃப் த யோக் ஃபேஸிங் ரைட் சைடு ஆஃப் த ப்ளவுஸ் வச்சுட்டு ராங் சைடு ஆஃப் த ப்ளவுஸ் ஃபேஸிங் ரைட் சைடு ஆஃப் தி யோக் அந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிறகு இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டாப் பார்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மடித்து நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி யோக்குக்கு மிடில் அந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து யோக்கோட கீழே பாட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். வேணும்னா நீங்கள் பட்டி வச்சு கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஆனால் இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட், அதனால இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸை உள்ளே இருந்து அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா, எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக ஆயிரும். இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம டாப் ஸ்டிச் போடணும். யோக்கோட மேலே பார்ட்லேயும் டாப் ஸ்டிச் போடணும், கீழேயும் வந்து டாப் ஸ்டிச் போடணும். டாப் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நீட்டாக அதை வந்து அயன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரீஸ் இல்லாமல் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஃப்ரண்ட் பீஸையும் யோக்கையும் அட்டாச் நீட்டாக பண்ணிட்டோம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடணும். நம்ம வந்து ஆல்ரெடி பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டையும் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பயாஸ் பீஸ் வந்து எடுத்துக்கணும். 1.25 இன்ச்சஸ்க்கு ஒரு பயாஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம எப்படி அங்கே பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வந்து 2 வாட்டி பண்ணணும். நம்ம லெஃப்ட் சைடுக்கும் பண்ணணும், ரைட் சைடுக்கும் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 2 பீஸ் இருக்குது இல்லையா, அதனால் இந்த மாதிரி 2 டைமும் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டோட பீஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட் சைடு ஆஃப் தி ஃப்ரண்ட் பீஸ் ஃபேஸிங் ரைட் சைடு ஆஃப் தி பேக் பீஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து ஓவர்லாக்கும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ரைட் சைடு ஆஃப் தி ஸ்லீவ் ஃபேஸிங் ரைட் சைடு ஆஃப் தி ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவோட சென்டர் நாட்சும் ஷோல்டர் ஜாயினும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு பெல் பின் போட்டுருங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஒரு எக்ஸ்ட்ராவும் வராமல் உங்களுக்கு வந்து கம்மியாகவும் ஆகாமல் உங்களுக்கு அந்த ஸ்லீவ் நீட்டாக அட்டாச் ஆயிரும். ரெண்டு பக்கமும் நான் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம வந்து சைடை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். சைட் ஸ்டிச் கொடுக்கறதுக்காக நான் 1 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் விட்டுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நீங்கள் 1 ஸ்டிச் மட்டும் பண்ணாமல் ஒரு 2-3 ஸ்டிச் வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் வைப்போம் இல்லையா, அதுக்காக 2 பட்டி வைப்போம். லெஃப்டில் ஒரு பட்டி, ரைட்டில் ஒரு பட்டி. ரைட் சைடில் வர ஒரு பட்டி வந்து ஹூக்ஸ் வைப்போம் கரெக்டாக. அதுக்கு வந்து 2 இன்ச்சுக்கு நான் ஒரு பட்டி எடுத்திருக்கேன். ரைட் சைடு ஆஃப் த பட்டி ஃபேஸிங் ரைட் சைடு ஆஃப் தி ப்ளவுஸ் அந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. கீழே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதை நீட்டாக உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க.
டாப் ஸ்டிச் போடுறதுக்கப்புறம் இந்த பட்டியை அப்படியே உள் பக்கமாக வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இந்த பட்டிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்ஸை வச்சு தைக்க போகிறோம். ஹூக்ஸ் எப்படி தைக்கணுங்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியை வந்து நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கத்துக்கு நம்ம 3 இன்ச்சஸ்க்கு ஒரு பட்டி எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் ஆஃப் தி பட்டி ஃபேஸிங் ராங் சைட் ஆஃப் தி ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வச்சுட்டு நம்ம ஹாஃப் ஸ்டிச்சில் அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பட்டியை வந்து உள் பக்கமாக வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பட்டியை வெளியில் எடுக்கிறதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் நம்ம வந்து டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட்ல தட் நம்ம ஃபோல்ட் பண்ணி அங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இந்த பட்டியை ஸ்டிச் பண்ணுறதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் ஐஸை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹூக்ஸ் தைக்கிற பட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் எண்டிங் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீஸ் மேலே நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. இந்த மார்க் பண்ண இடத்துல தான் வந்து ஹூக்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு பேசிக்கான ப்ளவுஸை ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.